பாரதி கிட்ட சாவியை கொடுக்குறாங்க சாரதா. அதை வாங்கிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கூட பிடிக்கல ஆதிக்கு. என்னடா இது, நம்ம ஒரு பிளான் போட்டா இப்படி ஒண்ணு சொதப்புதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு எதுக்காக இவ வீட்டுல மட்டும் இருக்கணும் பாரதி அப்படின்னு நினைச்சிட்டு கடுப்புலதான் ரூம்ல நின்றுட்டு இருக்காங்க. பாரதிக்கு தெரிஞ்சு போச்சு ஆதி கடுப்புலதான் இருக்காருன்னு சொல்லிட்டு ஆதி கிட்ட பேசுறாங்க. பாரதி அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா? உன்னை சுத்தமா அவங்களுக்கு பிடிக்காது, இங்க இருக்க வைக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. வேண்டாம் பாரதி, நீ என் கூட ஆபீஸ் வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாரதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் வாசுவ கல்யாணம் பண்ணிட்டு போறப்பையும் ஒருத்தருக்குமே என்ன பிடிக்கவே இல்லை. எல்லாரும் இது மாதிரிதான் கோவமா தான் இருந்தாங்க. ஆனா நான் அன்பால எல்லாத்தையுமே மாத்தினேன். இப்ப பாருங்க, அவங்களே நான் காதலிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா பாருங்களேன், அதே மாதிரி நான் அன்பால இவங்களையும் மாத்திடுவாங்க, கவலைப்படாதீங்க ஆதி அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஆதிக்கு அவ்வளோ இதா பிடிக்கவே இல்லை. இல்ல பாரதி, நான் சொல்ற கேளுங்க அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க நான் ஆபீஸ் போறதுக்குன்னா எப்படி இருக்கீங்க, ஆபீஸ் போறேன்னா எப்படியா இருக்கணும், நல்லா இன் பண்ணிக்கணும், அப்புறம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பேக்கை கொடுங்க. பொண்டாட்டி தான் இந்த பேக்கை எடுத்துட்டு புருஷங்கிட்ட கார்ல கொடுத்துட்டு டாடா காய்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ சரி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் அங்க இருந்து வர்றாங்க. ஆதி கிளம்பி போறாங்க. டாடா காமிச்சிட்டு இருக்காங்க பாரதி. அதுக்கப்புறம் உள்ள போயிடுறாங்க பாரதி. அதை எல்லாத்தையுமே மாடியில பால்கனில நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க சாரதா. போடி போ, இப்போ டாடா காமிச்சிட்டு இருக்கியா, கூடி சீக்கிரம் ஒன்னவே துரத்துறம் பாருடி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சாரதா. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுதுங்க. ஹால்ல சாரதா, அறிவு குடும்பம் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. பாரதி பாரதி அப்படின்னு கூப்பிடுறாங்க சாரதா. அத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. வேலைக்காரங்கிட்ட நீ சாப்பிடுறதுக்கு என்னென்ன ஆயிட்டோன்னு சொல்லியிருந்தேல்ல, அவ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவ குழந்தைய பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிட்டாமா, அதனால இன்னைக்கு கொஞ்சம் நீ சமையல் பண்ணிடுறியா அப்படிங்கிறாங்க. அசால்ட்டா சரியத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இந்த நீ மெனு கொடுத்துருந்தேல அந்த மெனுவே பண்ணிருமா அப்படின்னு சொல்றாங்க சாரதா. ஓகேதா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேத்துக்கும் அவங்க கொடுத்த மெனு எல்லாத்தையுமே சமைச்சு கஷ்டப்பட்டு சமைச்சு வைக்கிறாங்க பாரதி. அதான் நான் சமைச்சிட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகும்போதே, பாரதி ஒரு நிமிஷமா, இந்த துணிலாம் வேற இருக்குதுமா, நிறைய துணி, இந்த துணிலாம் நீ கொஞ்சம் துவைக்கிறது போட்டு காய போட்டுறியாமா அப்படின்னு சொல்றாங்க. சரியத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாரதி போறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள, போடி போ, உன்னை இப்படியே கொடுமைப்படுத்தி உன்னை இங்கிருந்து துரத்துறோம் பாரு நாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ஸ்வேதா. அதுக்கப்புறம் துணியில மிஷின்ல போட்டுட்டு இருக்கும் போதே மறுபடியும் ஒரு மூட்டை துணியை கொண்டு பார்வதி போட்டுட்டு போறாங்க. கரெக்டா அப்ப ஆதி கால் பண்றாரு. என் பொண்டாட்டி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஆதி கேட்டோடனே, அவ பிஸியா இருக்கா, என் புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. நானும் பிஸியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. பாரதி ஏதாச்சும் பிரச்சனையா பாரதி, ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளா இருந்தா நீ சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆதி, நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பாரதி திரும்பவும் கேக்குறேன், உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே பாரதி? ஆதி அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆதி, நீங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிடுறாங்க. பாரதி துணி எல்லாத்தையும் துவைச்சோடனே மாடியில போய் எல்லாத்தையும் காய போட்டுட்டு வேர்த்து பூர்த்து கீழே வர்றாங்க. சரியத்த நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாரதி எங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுறியா, டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டோம் உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பரிமாறி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, வீட்டை ஃபுல்லா கூட்டுறாங்க, வீடு ஃபுல்லா துடைக்கிறாங்க. சும்மா வேலை பயங்கரமா வாங்குறாங்க சாரதா பாரதிய. ஆனா பாரதி அதை பத்திலாம் கவலையே படல. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அத்தனையும் செய்யறதுக்கு, இருந்தாலும் நம்ம வீடு தானா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுதுங்க. பாரதி ஒரே டயர்டா உட்காந்துருக்காங்க. அங்கே இங்கே குறுக்கா நெருக்கா நடந்துகிட்டு இருக்காங்க. தமிழ் என்னடி அங்கே இங்கே நடந்துட்டு இருக்கா? இல்லம்மா இன்னும் அப்பா வரல இல்ல அதான் அப்படிங்கிறாங்க. ஏன் வரட்டும், நீ பேசாம படுடி அப்படிங்கிறாங்க. வரட்டும், அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆதி வந்தோடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க தமிழுக்கு. சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட், அம்மா தான் இன்னும் சாப்பிடல அப்படிங்க. பாரதி ஏன் சாப்பிடாம இருக்கீங்க, நீங்க வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. பாரதி எனக்காகலாம் வெயிட் பண்ணாதீங்க, நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு சென்னை ஆபீஸ் போயிருக்கேன்ல, அதனாலதான் கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது, அதனாலதான் வர லேட் ஆயிடுச்சு. பாரதி இனிமேல் நீங்க பசிச்சா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆதி பசிச்சா கண்டிப்பா சாப்பிட்டுருவான் ஆதி அப்படின்னு சொல்றாங்க. பாரதியும் ஆமா ஃப்ரெண்டு, நீங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்க? விளையாடுனேன், டிராயிங் பண்ணேன், சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ். அப்ப அம்மா என்ன பண்ணாங்க? அம்மாவுக்கு தான் நிறைய வேலை அப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாரதி சொல்றாங்க? இங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஏன்டி நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சும்மா சின்ன சின்ன வேலை தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் ஏதாச்சும் எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன், நீங்க பாட்டுல ஒன்னும் சொல்லாம இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆதி, சும்மா சின்ன வேலை தான், நான் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்ட் உங்ககிட்ட நான் ஒண்ணு சொன்னனே அதுதானே தமிழ் பாப்பாக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன நீங்க 2 பேரும் அப்பாவும் பொண்ணும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க பாரதி. அதுக்கு ஆதி சொல்றாரு, தமிழுக்கும் சர்ப்ரைஸ் உங்களுக்கும் சர்ப்ரைஸ் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஆனா தமிழோட கண்ணை பொத்தி கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா தமிழுக்குன்னு தனியா ஒரு ரூம் ஃபுல்லா பேபி பிங்க்ல செம்மையா டிசைன் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. செம்ம அழகா இருக்கு. தமிழுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலா தமிழ் கேட்டுதான் இதை ஆதி செஞ்சிருக்காரு. பாரதிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்பங்க இதெல்லாம் செஞ்சீங்க, எங்க கூட தான் இருந்தீங்க, எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க பாரதி. அதுக்கு ஆதி சொல்றாரு, என் பொண்ணு இங்க வீட்டுக்கு வர போறா, அவளுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி நான் முன்னாடி எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ரூமை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிருது தமிழுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொம்மையெல்லாம் இருக்கு, விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி நாம சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாப்பா நீங்க போய் சாப்பிடுங்க, அது வரை நான் பொம்மையெல்லாம் கூட விளையாண்டுட்டு இருக்கேன், இனிமேல் நான் இந்த ரூம்ல தான் விளையாடுவேன், இந்த ரூம்ல தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ். அப்புறம் சாப்பிட போறாங்க. ஆதியும் பாரதியும் சாப்பிட்றதுக்கு போய் உட்கார போறாங்க. ஆனா பாரதியை ஃபர்ஸ்ட் உட்கார வச்சு பாரதிக்கு பரிமாறுறாரு ஆதி. பாரதியை ஆதிக்கு ஊட்டி விடுறாங்க, ஆதி பாரதிக்கு ஊட்டி விடுறாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பாரதிக்கு பொறப்போயிருது. உடனே தண்ணி எடுத்து கொடுத்து குடின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சு வர்றாங்க. அப்போ பாரதி சொல்றாங்க, நான் தமிழை தூங்க வச்சுட்டு வர்றேன், நீங்க போய் படுங்க ஆதி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆதி சொல்றாரு, நானும் சாப்பிட்ட உடனே தூங்க மாட்டேன் பாரதி, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ரூமுக்கு போனோடனே பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட் இந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரூம், இந்த ரூம்ல தான் நான் படுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடி புது பழக்கமா இருக்கு, எப்பயுமே நம்ம அந்த வீட்டுல எங்கூட தானே படுப்ப அப்படின்னு பாரதி சொல்றாங்க. அதுக்கு தமிழ் சொல்றாங்க, அம்மா அது அந்த வீட்டுல ரூமே இல்ல, எக்ஸ்ட்ரா ரூம், அதனாலதான் உன் கூட படுத்திருந்தேன், நான் இங்க தனியா தான் படுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க தமிழ். அப்ப ஆதி சொல்றாரு, வெளிநாட்டுல எல்லாம் 3 வயசுக்கு மேல குழந்தைகளை தனியா படுக்க வச்சிருவாங்க, அப்பனாதான் அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ராங் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆதி சொல்றாரு, இங்க பாருங்க பாரதி, நீங்க போங்க, ஏன் பொண்ண நான் தூங்க வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு ஆதி. அதுக்கப்புறம் என்னமோ பண்ணுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்கிருந்து போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.